2026 ஆரம்பத்திலேயே வந்து 2 பெரிய படங்கள். எல்லாரும் எதிர்பார்த்தது ஓகே. ஜனநாயகன் வருது. 5 நாள் கழிச்சு வந்து பராசக்தி வருது. ஒரு கேப் இருக்கு. அதுக்குள்ள ஃபில்லப் ஆயிரும்னு. அடுத்தடுத்த நாள் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல அதாவது நாங்களும் இப்ப நான் இதுக்கு முன்னாடி பேசுற அன்னைக்கு கரெக்ட்டா பார்த்தனா அன்னைக்கு 14ன்னு இருந்தது. இப்போ 10ன்னு சொல்லும்போது 9th அன்னைக்கு எப்படினாலும் ஆப்வியஸா அன்னைக்கு வராதனால அன்னைக்கு ஃபுல் ஆல் ஷோஸ் நாங்க வந்து ஜனநாயகன் போயிடுவோம். அடுத்த நாள் வந்து இப்போ நாங்க பராசக்தியும் நாங்க ஸ்க்ரீன் பண்ணலாம்னு ஐடியா இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு பிரைம் ஷோஸ்ல 2 ஷோஸ் குடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஈவனா இப்போ நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா ஒன் சேம் டே ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய படங்கள். பேட்ட விஸ்வாசம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் வாரிசு துணிவு நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. 2மே வெற்றியும் அடைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நம்ம கம்பேரிட்டிவாக பார்த்தா விஜய் சாரோட லாஸ்ட் மூவின்ட்டு ஜனநாயகனுக்கும் வந்து ஒரு நல்ல ஃபுட்ஃபால்ஸ் இருப்பாங்க. பராசக்தியும் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அவங்க ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு மூவிஸ் வந்து அந்த அப் டு த மார்க் இருக்கும். ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க மூவி. ஆப்வியஸாக அதுவும் ஒரு நல்ல பொங்கல் மூவியாக தான் இருக்கும். எந்த அளவு இது பாக்ஸ் ஆஃபீஸில் அஃபெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? இல்லை அதாவது அதான் ஸ்க்ரீன்ஸ் கம்மியாகுது. நீங்கள் வந்து ஷோஸ் என்ன போகுதோ அந்த படம் அந்த ஷோஸ் தான் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆக போகுது பாக்ஸ் ஆஃபீஸ் தான். ஸோ ஷோஸை ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகும்போது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ரிலீஸ் ஆகிற அந்த மெரிட் உங்களுக்கு இதில் கிடைக்காதுல்ல.